அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அஞ்சல் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போன மாதம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஜூலை வந்து 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலையை பொறுத்த வரைக்கும் இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. நேற்றோடு தான் வந்து டேட் வந்து முடிஞ்சது. ஸோ டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்ச அடுத்த மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்குறது, கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அது வந்து எப்படி பண்ணணும், ஸோ எந்தெந்த ஏரியாவுக்குலாம் பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும், வில்லேஜ் ஏரியாவை பார்த்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ திரும்ப நான் எடிட் பண்ணலாமா, எடிட் பண்ண முடியுமா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து மார்க்கில் வந்து தப்பு பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் எடிட் பண்ண முடியுமா? ஸோ நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோவை நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ எப்படி வந்து எடிட் பண்ணலாம், ஸோ அது என்னென்னலாம் எடிட் பண்ணலாம், ஸோ மார்க் எடிட் பண்ணலாமா, நேம் எடிட் பண்ணலாமா, ஸோ என்னென்ன எடிட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக துல்லியமாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நெட் சென்டரில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் அவங்க ஃபோன்லேயே அப்ளை பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு வந்து வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே கரெக்ஷன் பண்ண பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ஷனே இல்லை, நான் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை வந்து சரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னன்றதை தெளிவாக நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோம் இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னா, டச் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடும், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்றதை நான் தெளிவாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். என்ன 2 ஆப்ஷன் வந்து ஆகும். அதுவும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு அதை செக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் எடிட் அப்ளிகேஷன், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து எடிட் ஆப்ஷன் அதை கொடுக்குறேன். ஸோ எடிட் ஆப்ஷனை கொடுத்த உடனே இங்கே என்ன வருது அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் போட சொல்லுது. அது என்ன ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அனுப்பியிருப்பாங்க நம்ம அப்ளை பண்ணும்போது இல்லையா. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை இங்கே வந்து நீங்கள் வந்து போடணும், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை போட்ட உடனே, அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14 நம்பர் இருக்கும். அந்த 14 நம்பரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நான் அனுப்பின உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஓடிபி வந்து போடுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ ஒன் செகண்ட் நான் ஓடிபி போட்டுடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி வந்து போட்டுட்டேன். ஸோ ஓடிபி போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸா காமிக்கும், ஓகேங்களா. ஒன் செகண்ட் நான் அதை கேப்ஸா காமிக்கிறேன். ஓடிபி கொடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க, ஓகேங்களா. சப்மிட் கொடுத்த உடனே நம்ம வந்து ஓடிபி கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் போடுறோம், ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி போடுறோம், ஓடிபி போட்ட உடனே கேப்ஸா போடுறோம், கேப்ஸா போட்ட உடனே சப்மிட் கொடுத்த உடனே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் செலக்ட் பண்ணணுமோ, இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை காமிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே வந்து வீடியோவை டெலிட் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே தமிழில் காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே உங்களுடைய டேட் ஆஃப் உங்களுடைய நேம் இருக்கும், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே இருக்கும். அடுத்து உங்கள் மெயில் ஐடி இருக்குது இல்லையா. ஸோ எங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்களோ இங்கே எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே ஓகேங்களா. உங்களுடைய ஆதார் நம்பர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய என்ன ஸ்கூல் தப்பாக இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் எல்லாமே இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்டது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் தான். ஆனால் இந்த தடவை வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் இதை கரெக்டாக வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ வந்து மாற்றி கொடுத்துருப்பீங்க, ஒரு சில பேர் சிக்னேச்சர் மாற்றி கொடுத்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அது எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து இன்னொரு டைம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க, ஓகேங்களா. சப்மிட் கொடுத்துருக்குறேன். ஒன் செகண்ட்
சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இப்படி வந்து கிட்ட வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஸோ அதாவது இதில் இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இன்னமும் யாருக்காவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாருக்காவது எடிட் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எப்படி அப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்ன மாற்றணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு யாராவது நினச்சிங்கன்னா, இல்லை நானே மாற்றி தரேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதே தேவையில்லாததுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே தகவல் வேணும், இல்லை எனக்கு ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாருமே வந்து கால் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கால் பண்ணுறதுனால எல்லார் காலையுமே நம்ம எடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கரெக்ஷன்றதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே வந்து மாற்றி தரேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கு வரிசையாக பண்ணிக்கலாம். 1 நாள் 2 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் கூட டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாருக்குமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படி கரெக்ஷன் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. நானே வந்து கரெக்ஷன் பண்ணி தரேன், எடிட் பண்ணி தரேன். ஸோ ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4 பேருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். ஸோ முடிஞ்சு விட்டது வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ தொடர்ச்சி பேசலாம். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.